கும்ப ராசிக்கு குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடத்துக்கு செல்கிறார். குரு 5க்கு போறது வந்து ஒரு அற்புதமான ஆற்றல். தன்னுடைய சிந்தனைகள், செயல்பாடுகள் சிறப்பா இருக்கணும்னா, குருவோட ஆதிக்கம் கட்டாயமா வேணும். அப்படி பார்க்கும்பொழுது, குரு பகவான் 5ல போய் அமர்வது வந்து இவங்களுக்கு என்ன விஷயம் யோசித்தாலும் அப்படியே பெர்ஃபெக்ட்டா முடிச்சுருவாங்க. கும்பத்துக்கு தான் பாரமும் அதிகம், பாசமும் அதிகம், அதேபோல மதிப்பும் அதிகம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா, கோயில்ல போய் நம்ம சாமிய கும்பிடுறோம். சாமிய கும்பிட்டு வரவங்களுடைய ரிசல்ட் பார்க்கிறத விட, கோபுரத்த கும்பிடுறாங்க பார்த்தீங்களா, கோபுர கலசத்த கும்பிடுறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் அதிகமான வைப்ரேஷன் பெற முடியும். அதான் கும்பாபிஷேகத்துக்கு எப்படியாவது கோபுரத்த போய் தரிசனம் பண்ணிற மாட்டோமான்னு சொல்லி வரிசையில நிக்காங்க. அதேபோல கும்பராசிக்காரங்க எந்த வீட்ல இருக்காங்களோ, கும்பராசிக்காரங்க எந்த அலுவலகத்தில ஒர்க் பண்றாங்களோ, அவங்கலாம் பாக்கியவாதி. உண்மையிலேயே அவங்க இருக்கிறது இவங்களுக்கு ஒரு புண்ணியம். ஏன்னா, இவங்க பாரத்த ஃபுல்லா அவங்கட்ட குடுத்துட்டு அவங்க நேக்கா தப்பிச்சுக்கலாம். அப்படிங்கிறது இயல்பாவே நடக்கிறது. இப்ப கும்பராசிக்கு சனி பகவானுமே ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு ஆல்ரெடி விலகிறாரு. ஸோ, ஒரு மன அழுத்தத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள். அதேபோல புதிய தொழில் தொடங்குவதற்கான ஆற்றல்கள் உண்டு. பொருளாதார தடைகள் இல்லாம, பொருளாதாரம் எனக்கும் பொருளாதாரம் நல்லா வருது. நான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கேன் அப்படிங்கிற சூழ்நிலைய சொல்லலாம்.